வணக்கம் ரிஷபம் ராசி பெண்களே, இனிய வணக்கம். உங்களுடைய வாழ்க்கையில நீங்க தாங்கிய காயங்களை, உங்களுக்குள் யாருக்கும் சொல்லாமல் சுமந்த வேதனைகள், நீங்கள் மட்டும் தெரிந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த வழிகள், இன்று அதை பத்தி தான் நம்ம இந்த ஒரு வீடியோவில் முழுமைக்கும் காணப்போகிறோம். நான் கூறுவது அனைத்தும் சரியா தவறா அப்படிங்கிறத கமெண்ட் வாயிலாக கூறுங்கள், நானும் தெரிந்து கொள்கிறேன். இன்று சொல்ல போகின்ற விஷயங்கள் வெறும் சாதாரண முன் அறிவிப்பாக மட்டும் இருக்காது. உங்களுடைய இதயத்திற்குள் உறைந்திருக்கக்கூடிய உண்மைகள், உங்களிடம் ராகு கேது கொடுத்த சோதனைகள், அது எப்படி நடந்தது, எப்படிப்பட்ட வழிகளை உங்களுக்கு ராகு கேது கொடுத்தது, இதைத்தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம முழுமைக்கும் காணப்போகிறோம். இந்த ராகு கேது ரிஷபம் ராசி பெண்களுக்கு கொடுத்த மறக்க முடியாத சில தாக்கங்கள். முக்கியமா முதலாவதாக காதல் தோல்வி. இந்த ரிஷபம் ராசி பெண்கள் காதலில் மிக உண்மையாக இருக்கக்கூடிய ஒரு நபர்களாக நீங்க எப்பொழுதும் இருப்பீங்க. ஆனா அந்த ராகு கேது உங்களுடன் சேர்ந்து நம்பி முழு இதயத்துடனும் விரும்பியவர் தூரமாக உங்களை விட்டு சென்று இருப்பார். உங்க கூடவே நல்லா பழகி கொண்டு இருந்திருப்பார். இருந்தாலும் உங்களை விட்டு தூரமாக அவர் போயிருப்பார். ஏன் போனாரு, ஏன் அப்படின்னு ஒரு காரணம் கூட உங்களுக்கு தெரியாமல் இருக்கும். உங்களை விட்டு அந்த ஒரு நபரானது நிச்சயம் சென்றிருப்பார். உறவில் மூன்றாவதாக யாரோ ஒருவர் நுழைந்திருப்பார். இதனால் உங்களுக்கும் உங்களுடைய காதலனுக்கும் இடையில திடீர்னு சண்டை சச்சரவுகள் தொடர்ந்து ஏற்பட்டு கொண்டே இருக்கும். நீங்கள் கொடுத்த அன்பை அவர் மதிக்காமல் இருப்பார். முதலாக பேசும் பொழுது இருந்த அன்பானது உங்கள் மீது இந்த ஒரு நேரத்தில் இருக்காது. எனவே இந்த ஒரு நேரத்தில் அவர் உங்களை உண்மையாக காதலிக்கவில்லை அப்படின்னு நீங்க தெரிந்திருப்பீங்க. தேவையில்லாத சந்தேகங்கள் உங்களை வைத்து, மற்றவரையும் உங்களையும் வைத்து உங்களுக்கும் அவர்களுக்கும் தொடர்பு படுத்தி பேசுவது போன்ற தாக்கங்கள் உங்களுக்குள்ள தொடர்ந்து ஏற்பட்டு கொண்டே இருக்கும். நீங்க கொடுத்த எதிர்பார்ப்பை அவர் புரிந்து கொள்ளாம இருப்பார். உங்கள் மீது அவங்க அந்த அளவுக்கு அன்பு இல்லாம பாசம் இல்லாமல் இருப்பார். இதனால் உங்களுக்கும் அவர்களுக்கும் இடையில் தொடர்ந்து சண்டை சச்சரவுகள் ஏற்பட்டு உங்கள் காதலில் ஒரு தோல்வியானது ஏற்பட்டிருக்கும். இவையெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில மறக்க முடியாத காயங்களாகி நிச்சயமாக இருக்கும். நீங்கள் காதலில் இழந்தது ஒரு மனிதர் மட்டும் கிடையாது. நீங்க கொடுத்த நம்பிக்கை, கனவு, எதிர்பார்ப்பு இவை அனைத்தையும் நீங்கள் அந்த காதலில் இழந்திருப்பீங்க. இதற்கப்புறம் மீண்டும் ஒரு காதல், ஒரு திருமணம் எதுவும் வேண்டாம் அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு நீங்க வந்திருப்பீங்க. அந்த அளவுக்கு ஒரு கெடுதலானது உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமாக ஏற்பட்டிருக்கும். அடுத்ததாக, குடும்பத்தில் கணவன் மனைவி இடையேயான சிரமங்கள். திருமணமான பெண்கள் காதல் செய்து கொண்டிருக்கக்கூடிய பெண்களுக்கு தான் அப்படி இருக்குன்னு பார்த்தா, திருமணமான பெண்களுக்கும் சில பிரச்சனைகள் இந்த ராகு கேது கொடுத்திருக்காருங்க. தேவையில்லாத தவறான புரிதல்கள், குடும்பத்துக்குள்ள கணவனுக்கும் மனைவிக்கும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்கும் இந்த ரிஷபம் ராசி பெண்ணுக்கும் தேவையில்லாத புரிதல்களானது ஏற்படும். இதனால் குடும்பத்திற்கும் உங்களுக்கும் இடையில சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள் தொடர்ந்து ஏற்பட்டு கொண்டே இருக்கும். கணவரின் தேவையில்லாத கோபம் உங்களை உங்களுடைய உறவில் தேவையில்லாத ஒரு தூரத்தை உங்களுக்குள்ள ஏற்படுத்தியிருக்கும். உங்களை புரிந்து கொள்ளாத ஒரு நிலைமை. வீட்டில் இருக்கக்கூடிய யாரும் உங்களை புரிந்து கொள்ள மாட்டாங்க. கணவனாக இருக்கட்டும், உங்களுடைய குழந்தைகளாக இருக்கட்டும், மாமியார் மாமனார் என அனைவரும் புரிந்து கொள்ளாமல் இருப்பது உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய ஒரு பிரச்சனையவே உங்களுக்கு உருவாக்கியிருக்கும். வெளிப்புறத்துல தாக்கங்கள், நீங்க தவறு செய்யாத விஷயங்களுக்கு கூட நீதான் அதை பண்ணுன அப்படின்னு உங்கள் மீது தேவையில்லாத குற்றச்சாட்டுகள் வைப்பது, தேவையில்லாம தாக்குவது, இதெல்லாம் உங்களுடைய குடும்பத்தில் தொடர்ந்து ஏற்பட்டு கொண்டே இருக்கும். சொந்த குடும்பத்தினர் கூட உங்களுக்கு தலைகீழாக மாறியிருப்பார்கள். இவை அனைத்தும் உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமாக ஏற்பட்டிருக்கும். பல பெண்கள் மனதில் இதனை நினைத்துதான் துயரப்படக்கூடிய ஒரே ஒரு விஷயமாக இருக்கும். இன்னும் சில பெண்களுக்கு நான் என்ன தவறு செய்தேன் அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்களுக்குள்ள ஓடிக்கொண்டே இருக்கும். அந்த கேள்விக்கு பதில் என்ன தெரியுமா? நீங்கள் தவறு செய்யவில்லை. ராகு கேது உங்களுடைய உறவை சோதித்து கொண்டிருக்கிறார். உங்களுடைய மனதின் வலிமையை இந்த ஒரு நேரத்தில் பரிசோதித்து கொண்டிருக்கிறார். இதைத்தான் ராகு கேது உங்களுடைய வாழ்க்கையில பண்ணி கொண்டிருக்கிறார். இதனால் உங்களுடைய வாழ்க்கையில தொடர்ந்து பிரச்சனைகளானது ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது. உங்களுக்குள் உருவான சந்தேகங்கள் எப்படி தெரியுமா இருக்கும்? இந்த ரிஷபம் ராசி பெண்கள் பொதுவாகவே ஒருவரை நம்பினால் முழுமையாக நீங்க நம்பி விடுவீங்க. ஆனா அந்த ராகு கேது, என்னால வாழ முடியுமா, நான் தவறானவளா, என்னை யாரும் புரிந்து கொள்ளவில்லையே, அவருக்கு என்னை மீறி மதிப்பானது இருக்காதா அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்களுக்குள்ள ஓடிக்கொண்டே இருக்கும். இது நீங்க திருமணம் ஆனதிலிருந்து உங்கள் மீது நிச்சயமாக இந்த ஒரு கேள்வியானது இந்த ரிஷபம் ராசி பெண்களுக்கு நிச்சயமாக ஓடிக்கொண்டே இருக்கும். இதற்கெல்லாம் ஒரு தீர்வு எப்பொழுது கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு மனப்பான்மையானது உங்களுக்குள்ள இருந்து கொண்டே இருக்கும். இந்த எல்லா கஷ்டங்களுக்கும் ஏன் நடந்தது அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்களுக்குள்ள இருக்கும் அல்லவா? உங்களுடைய வாழ்க்கையை ஒரு உயர்ந்த நிலையில்தான் வைக்க வேணும் அப்படின்னு நீங்க நினைச்சு பார்ப்பீங்க. ஆனா அந்த சோதனைகள் உங்களை உடைத்து கொண்டு இருக்கிறது. முக்கியமா ராகு கேது இந்த சோதனைகள் அனைத்திற்கும் எப்பொழுது தீர்வு கொடுப்பார் அப்படிங்கிறத நீங்க நினைத்து கொண்டிருப்பீங்க. உங்களுடைய பழைய கர்மாவின் முடிவு காலமானது வந்துவிட்டது. நீங்கள் செய்யாத சில கர்ம பலன்கள் முடிவடையக்கூடிய நேரம்தான் இது. கடந்த 1 ஆண்டுகளாகவே உங்களுடைய குடும்பத்திற்குள் சண்டை சச்சரவு தொடர்ந்து ஏற்பட்டு கொண்டே இருக்கும். அது அனைத்திற்கும் இந்த ஒரு நேரத்தில் நிச்சயமா முழுமையான ஒரு தீர்வானது ஏற்படும். தவறான
மனிதர்கள் வாழ்க்கையிலிருந்து நீங்க வேண்டிய ஒரு காலமானது வந்துவிட்டது. உங்களுக்கு தகுதி இல்லாதவர்கள், உங்களை மதிக்காதவர்கள், உங்கள் வழியில் தள்ளியவர்கள், இவர்கள் வாழ்க்கையிலிருந்து விலக வேண்டிய ஒரு நேரம். இதற்கப்புறம் உங்களுடைய வாழ்க்கையில உடைந்த ஒரு உறவு கூட மீண்டும் உங்களை தேடி வரும். அப்படிப்பட்ட ஒரு நேரமாக இந்த ஒரு நேரமானது உங்களுக்கு நிச்சயமாக இருக்கும். இனிமே உங்களுடைய வாழ்க்கையில இந்த ராகு கேதுவோட சோதனை முடியக்கூடிய ஒரு நேரம் வந்து விட்டது. இதனால் உங்களுடைய மன அமைதியானது மீண்டும் உங்களுக்கு திரும்பும். தலைக்காட்சிய சிந்தனைகள் குறைந்துவிடும். சந்தேகங்கள் அனைத்திற்கும் ஒரு தீர்வானது கிடைக்கும். உங்களுடைய மனசானது ஒரு ஒளிவட்டம் நிச்சயமாக ஏற்படும். இதனால் குடும்பத்தில் ஏற்பட்ட எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வானது ஏற்படும். உறவில் உங்களுக்கு இனிமையானது மீண்டும் கிடைக்கும். கணவன் திடீரென உங்களிடம் வந்து பேச ஆரம்பிப்பார். அதுவும் சாதாரணமாக பேச மாட்டார். உங்கள் மீது அன்பான வார்த்தைகளினால் உங்கள் மீது பேச ஆரம்பிப்பார். முன்பு இருந்த தூரமானது குறைந்துவிடும். உங்களை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு முயற்சி அவர்கள் மீது நிச்சயமாக இருக்கும். நீங்கள் சொல்லாமலே அவர்கள் உங்களை வந்து உணர ஆரம்பிப்பார். அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு இணக்கமானது உங்களுக்கும் அவர்களுக்கும் இடையில் நிச்சயமாக ஏற்படும். காதலில் புதிய துவக்கம் உருவாகும். திருமணம் ஆகாமல் இருக்கக்கூடிய பெண்களுக்கு புதிய மனிதர் உங்களுடைய வாழ்க்கையில வருவார். அவர் உண்மையான ஒரு நபராக இருப்பார். உங்கள் வலியையும் அழுகையையும் மதிக்கக்கூடிய தன்மையில் இருப்பார். அன்பையும் பாதுகாப்பையும் உங்களுக்கு கொடுப்பார். எனவே அவர்களை நீங்கள் கைவிடாமல் பார்த்து கொள்வது உங்கள் கையில் மட்டுமே இருக்கிறது. உடல் நலத்திலையும் மனநலத்தையும் பொறுத்தளவுக்கு தூக்கமானது மேம்படும். பயங்கள் அனைத்தும் உங்களுடைய வாழ்க்கையை விட்டு குறையும். ஆரோக்கியமானது மேம்பட ஆரம்பிக்கும். உங்களுடைய கண்ணீர்களுக்கு ஒரு முழுமையான ஒரு புல் ஸ்டாப்பை உங்களுடைய கிரகநிலை மாற்றங்கள் இந்த ஒரு நேரத்தில் வைக்கிறது. உன் வாழ்க்கையில் தவறான மனிதர்கள் இந்த ஒரு நேரத்தில் நீங்குவார்கள். நீ இனி மலர்வதற்கான ஒரு நேரமாக இருக்கும். உன்னை தடுக்க யாரும் கிடையாது அப்படிங்கிற ஒரு மனப்பான்மை உங்களுக்குள்ள வரும். உன்னை காதலிக்கும் ஒருவர் வாழ்க்கையில் வரப்போகிறார். இதனால் உன்னுடைய வாழ்க்கையே நிச்சயமாக மாறப்போகிறது. இது அனைத்தும் நடக்கா இல்லையா அப்படிங்கிறத நிச்சயமாக பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். திருமணம் ஆகாமல் இருக்கக்கூடிய பெண்களுக்கு ராகு விலகியதும் திருமணமான ஒரு யோகமானது நிச்சயமாக வருவதற்கான வாய்ப்பு கிடைக்கும். நல்ல பொருத்தம், நல்ல மனிதர், குடும்பத்துல ஒப்புதல், திடீரென திருமண முடிவு, இது அனைத்தும் நிச்சயமாக உங்களுக்கு நடக்கும். இது நடக்குதா இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். உங்கள் வாழ்க்கையில் நீண்ட நாட்களாக இருந்த காயங்கள், துன்பங்கள், பிரிவுகள், குழப்பங்கள் அனைத்தும் நாளை முதல் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு முடிவை கொடுக்க போகிறது. நீங்கள் அழுததற்கே, துன்பப்பட்டதற்கே உங்களுக்கு இரட்டிப்பு நன்மையானது கொடுக்க போகிறது. உங்களுடைய வாழ்க்கை புதிய வழியில், புதிய நம்பிக்கையில், புதிய அன்பில் மலரப்போகிறது. இதெல்லாம் நடக்குமா இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். நான் கூறியது அனைத்தும் உங்களுடைய வாழ்க்கையில நடந்திருக்கா இல்லையா அப்படிங்கிறத நிச்சயமாக கூறுங்கள். நானும் பார்த்து தெரிந்து கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.